வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஒரு அறிவார்ந்த சபையில் பேசுவதற்கு நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நினைக்கின்றேன். இங்கு இந்த அறக்கட்டளையின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரங்க ராமலிங்கம் டாக்டர் அவர்களுக்கும், செல்வ சண்முகம் அவர்களுக்கும், சதானந்தன் அவர்களுக்கும், குமரேசன் அவர்களுக்கும், மனோகர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக The Soul of Vedatrium, The Third Eye of Vedatrium, இந்த வடபழனி, கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம், வள்ளுவர் கோட்டம், இந்த ஏரியா முழுக்க ஒரு மன்னராக இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்தை பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜெயராமன் சார் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மன்னராகவே அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியை நான் அடைகின்றேன். மிக அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் முருகேசன் அவர்களையும் தம்பியையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏழுமலை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இந்த யோக ஆச்சாரியா, யோக சிகிச்சை ஆச்சாரியா விருது சாதாரணமாக எல்லோருக்கும் கொடுக்கப்படாது. இந்தியன் யோகா அசோசியேஷனுடைய 2-3 குழுக்கள் அமர்வுகளுக்கு பிறகு இதுவரை ஏறக்குறைய எனக்கு தெரிந்து ஒரு 30 பேருக்கு கிடைத்திருக்கிறது இந்தியா முழுக்க. அந்த இந்தியாவில் 30 பேரில் ஒருவராக நான் ஏழுமலை அவர்களை இங்கே பார்க்கின்றேன். விவேகானந்தர் சொல்லுவார், 100 இந்தியர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அதுவே விவேகானந்தர் இப்பொழுது இருந்திருந்தால் எனக்கு ஏழுமலையை கொடுங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லியிருப்பார். எப்படி ஒரு ஆலய மணி தலை கவிழ்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் கூட அதனுடைய ஒளி வெகு தூரம் கேட்கும் என்பதைப் போல, ஓய்வுக்கு பிறகும் கூட தன்னை பன்முகத்தில் அறிமுகப்படுத்தி கொண்டு சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஏழுமலை அவர்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படி நல்ல பல செயல்களை செய்து கொண்டு இந்த சமூகத்தை பாதுகாத்து கொண்டு, ஏறக்குறைய நீங்களெல்லாம் சொல்லியது போல அவர் ஊடகங்களில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வைத்தாலும் வைப்பார் என்று நினைக்கின்றேன். அந்த 1700 தாண்டி அந்த விதத்திலே அவரை மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோகாவும் சித்த மருத்துவமும் சித்த கலையும் வெவ்வேறாக நாம் பார்க்க முடியாது. எப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையாக யோகா திகழ்ந்தாலும் கூட அதனுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஏறக்குறைய அது 10,000 வருடங்களாக கூட இருக்கும். அந்த விதத்திலே சித்தாவும் அப்படித்தான். பொதுவாக நாம் சிவபெருமானவர்கள் இமயமலை பகுதியில் வாழ்ந்ததாகவும் அங்கிருந்து உலகை காத்ததாகவும் யோகத்தை முதல் ஆதி யோகியாக இருந்ததாகவும் பார்க்கின்றோம். ஆனால் சரித்திரத்தினுடைய மற்றொரு பகுதியை நீங்கள் பார்த்தீர்களேயானால் சிவபெருமான் திருவாரூரில் வாழ்ந்ததாகவும், சிவன் என்கின்ற வைத்தீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த உருவில்
சிவபெருமான் சித்த மருத்துவத்தை உருவாக்கியதாகவும் நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அந்த விதத்திலே இரண்டுக்கும் நெருக்கம் அதிகம் உண்டு என்பதை பார்க்கின்றோம். எப்படி யோகக்கலையில் பஞ்சபூதாஸ், கோஷாஸ், தோஷாஸ் என்று சொல்கிறோமோ அதே போல் சித்த மருத்துவத்திலும் உண்டு. எப்படி யோகாவில் பிரெத் கண்ட்ரோல் என்று சொல்கிறோம், மைண்ட் கண்ட்ரோல் என்று சொல்கிறோம், செக்ஷுவல் எனர்ஜி கண்ட்ரோல் என்று சொல்கிறோம், அதை பற்றியும் பேசக்கூடியது சித்த மருத்துவம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே இரண்டினுடைய தத்துவங்களும் கோட்பாடுகளும் நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு சாதாரண மனிதனை மாமனிதனாக உருவாக்கி அவனை இந்த உலகியலிலிருந்து நாம் லிபரேஷன் என்று சொல்லுவோம், அந்த உன்னத நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நோக்கம் இரண்டுக்குமே உண்டு. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிபரேஷன் அண்ட் ஃப்ரீடம். கலோக்கியலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன சிக்கல்களிலிருந்து விடுபடுவது ஃப்ரீடம். அதே நேரத்திலே உலகத்திலே நம் ஒரு அமைதியான ஒரு சொரூபத்திற்கு கடவுளுக்கு நிகரான குணங்களை கொண்ட ஒரு தன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் அது இந்த யோகத்துறையினுடைய சித்தாவினுடைய லிபரேஷன் என்று சொல்லுகிறோம். அந்த லிபரேஷனை நோக்கி செல்லக்கூடிய இரண்டு துறைகள் யோகாவும் சித்தம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த யோகக்கலையை, இந்த சித்த மருத்துவத்தை, இந்த உடல், என்னுடைய டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் நலம், இந்த உடலை பற்றி வெவ்வேறு வடிவங்களில் பலர் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக திருமூலர் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை முன்னம் இழுக்கென்று நினைத்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உத்தமன் குடிகொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தேன் என்று சொல்லுகிறார் திருமூலர் அவர்கள். அதே சிவவாக்கியார் இதை பற்றி பேசும் பொழுது கடவுள் நம் உடலில் இருக்கிறார், அவர் புகுந்து இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு ஒரு வாசலாக இருப்பது இந்த மனித உடல் என்று சிவவாக்கியார் சொல்கிறார். நாம் இந்தியாவினுடைய அல்லது உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்று பில்கிரிமேஜ், ஆன்மீக பயணம் மேற்கொள்கின்றோம். ஆனால் அந்த ஆன்மீக பயணம் நீங்கள் என்று யோகாவில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றீர்களோ, என்று இந்த உடலை நீங்கள் சிறப்பாக உங்களை செதுக்கிக் கொள்ளுகிறீர்களோ, வைத்து கொள்ளுகிறீர்களோ, அதுவே நீங்கள் பல பில்கிரிமேஜ், பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றதினுடைய ஒரு பயனை உங்களுடைய உடல் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் சிவபாக்கியர். அதே நேரத்திலே உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு கடவுளுக்கு நிகர் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கோடீஸ்வரர்கள் பட்டியல் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்தது. அம்பானி முதலிடத்தில் இருக்கிறார், சாவித்திரி ஜிண்டால் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறார். நான் சொல்கிறதெல்லாம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்கிறவங்க. ஏறக்குறைய 185 பேர் இருக்காங்க இந்தியாவில். அந்த மாதிரி சிவநாடாரனுடைய பெண்ணும் அதில் அடங்கும், டாக்டர். அப்படி அந்த பணக்காரர்களெல்லாம் இருக்கக்கூடிய அவர்களைத்தான் நாம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுகிறோமே ஒழிய, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உறுப்புகள் 450 கோடி ரூபாய்க்கு சமம். இப்போ என்னுடைய 79 விதமான உடல் உறுப்புகள் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மொத்த மதிப்பு 450 கோடி ரூபாய். அப்போ நானும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தானே. அப்போ உடல் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது இன்னும் குறிப்பாக சிவ வாக்கியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி ஒரு அழகான பெண்ணை நாம் பாதுகாக்கிறோமோ அதுபோல் யோகாவை கொண்டு இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ எந்த ஒரு மிக எளிமையாக புரிய வைக்கிறார் பாருங்கள். அதே பாம்பாட்டி சித்தர் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய பாணியிலேயே சொல்லுகிறார். எப்படி ஒரு காய் பழமாவதற்கு நாம் புடம் போடுகிறோமோ அதுபோல் இந்த உடல் உறுப்புகளை, உடலை நாம்
பதப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகணும்னு சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் இவர்கள் மட்டும் இதை பேசவில்லை, அகஸ்தியரும் சொல்லுகிறார். நம்முடைய உடலில் 21 விதமான விஷத்தன்மைகள் இருக்கின்றன. அந்த விஷங்களை போக்குவதற்கு நீங்கள் இந்த யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று அகஸ்தியர் சொல்லும் பொழுது, in order to overcome that wastages you ought to go for yogic practices என்று சொல்கிறார். அப்போ இதை பற்றி பேசாதவர்களே கிடையாது, உடல் நலத்தை பற்றி பேசாதவர்களே கிடையாது. புத்தரும் அப்படித்தான் சொல்லுகிறார். உடல் என்பது ஒரு வெசல் என்று சொல்கிறார், ஒரு பாத்திரம். நம்முடைய மனம் சொல்லுகின்றபடி அதனை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறார் புத்தர். அதுவே ஜீசஸ் என்ன சொல்லுகிறார்? கிங்டம் ஆஃப் காட் வித்தின் யூ என்று சொல்லுகிறார். திருமூலர் சொல்லுவதை இவர் வித்தியாசமாக சொல்லுகிறார். இந்த உடல் கடவுள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ஜீசஸும் சொல்லுகிறார். அதே நேரத்திலே நம்முடைய முகமது நபிகள் சொல்லும் பொழுது நோயிங் ஹிம்செல்ஃப் நோஸ் காட் என்று சொல்லுகிறார். உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அது நீங்களும் கடவுளுக்கு நிகரானவர் என்று சொல்லுகிறார். த ஹியூமன் பாடி இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார் நபிகள். அப்போ எல்லாருமே இந்த உடல் நலத்தை பற்றி பேசும் பொழுது என்ன ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் என்று சொன்னால், நவீன உலகத்தில் வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் அவர்களெல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் உடலுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அதற்கு பிறகு மைண்டு, மனம், அதற்கு மேல் எனர்ஜி, சக்தி என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் அது யோகாவாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் நம்ம we will give importance first to energy. அதற்கப்புறம்தான் மனம், அதற்கப்புறம்தான் உடல் நலம். இருந்தாலும் கூட உடல் நலம் வேண்டும் என்பதை திருமூலர் பல வழிகளில் நமக்கு எடுத்து கூடியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த உடல் நலத்திற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்போ சித்தர்களுடைய பாணியிலே எப்படி அஷ்டாங்க யோகா பல அடுக்குகளை கொண்டிருக்கிறதோ, மாஸ்லோவினுடைய சைக்கலாஜிக்கல் ஹயரார்க்கி எப்படி பல அடுக்குகளை கொண்டிருக்கிறதோ, அதே போல சித்தர்களும் 5 வகையான பாடிஸ் இருப்பதாக சொல்கிறார்கள், 5 அடுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். அதில் நாம் முதலாவதாக பார்க்கும்போது ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகம் என்று சொல்லும்போது ஆர்டினரி மனிதர்கள் இருக்கக்கூடியது, இன்றைய நடப்புகளில் இருக்கக்கூடியது. இப்போ இன்றைய நடப்புகளில் மனிதன் மிகச் சிறந்தவனாக இருக்கிறானா, நல்ல வாழ்க்கையோடு இருக்கிறானா, யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 145 கோடி மக்களில் 10 கோடி பேருக்கு டயபெட்டிஸ். அந்த டயபெட்டிஸ்னால 20,000 கோடி ரூபாய் நஷ்டம். அப்போ ஒரு வியாதிக்கு இவ்வளவு நஷ்டம் என்று சொன்னால், திருமூலருடைய கணக்குப்படி 4448 வியாதிகளை இன்ட்டு கோடிகள் போடுங்க, எவ்வளவு நஷ்டம் நமக்கு. என்னைக்கும் நம்ம வேர்ல்டு நம்பர் 1 இருந்திருக்க முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ், நம்முடைய ஃபிட்னஸ் கான்செப்டில் நம்ம 184வது இடத்துல இருக்கோம். அதாவது ஃபிட்னஸில் நம்மளை விட 183 கண்ட்ரீஸ் நல்லா இருக்கான். 185% மக்கள் இந்தியாவில் எந்த ஒரு ஒர்க்கும் செய்யாமல் செடண்டரி லைஃப்பில் லீட் பண்ணுறாங்க. 164 பேர் எந்த ஒரு எக்ஸசைஸும் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்புறம் எப்படி ஒரு பெரிய உடலை பாதுகாக்க முடியும்?
உடல் அப்படின்றப்பவே இந்த உணவும் ஒரு காரணம். எப்படி ஃபிட்னஸ் முக்கியமோ அதுபோல் உணவும் முக்கியம். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்றோம். 10,000 கோடி ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்றோம். 56.4% வியாதிகள் சரியான உணவு, கெட்டுப்போன உணவால் வருகின்றன. 74% உணவுகள் நாம் எடுத்துக்கொள்வது தரமற்ற உணவுகளாக பார்க்கிறோம். அப்போ இந்த உடற்பயிற்சியும் இந்த உணவும் இணைந்து நம்ம சரியான நேரத்தில் சரியான வகையில் நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாதிகளில் 180% வியாதிகளை நாம் கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்போ இந்த 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 விஷயங்கள், அப்புறம் நல்ல தூக்கம் இல்லாதது. நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. உலக அளவில் 180 குழந்தைகள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இவற்றிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அப்போ இந்த ஸ்தூல தேகத்தை நம்ம யோக தேகமாக மாற்ற வேண்டும். இரண்டாவதாக சொல்லுகிறது சித்த மருத்துவம். சித்த முறையில் இரண்டாவது தேகம் எது என்று சொன்னீங்கன்னா யோகா தேகம். உங்களுக்கு சாதாரண மனிதன் மிகச்சிறந்த மனிதனாக வேண்டுமென்றால் அவனுக்கு யோகா தேவை. அவன் அதில் பெஸ்ட்டாக இருந்தான்னா அவனை நம்ம என்ன சொல்கிறோம்? யோகி என்று சொல்லுகிறோம். யோக தேகம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா எ டிசிப்ளின்டு பர்சன், அவனை தான் நம்ம யோக தேகம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய பயன்கள் உங்களுக்கு நிறையா தெரியும். இப்போ எதற்காக ஆசனங்கள் செய்கிறோம்? இரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா? நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவா? ஹார்மோன்கள் சரியாக சுரக்க வேண்டும் என்பதற்காகவா? ஒயிட் பிளட் செல்ஸ் நிறைய உருவாக வேண்டும் என்பதற்காகவா? பேசல் மெட்டபாலிக் ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த யோக பயிற்சிகளை செய்கின்றோம். 20 நிமிடங்கள் நீங்கள் எந்த பயிற்சியை செஞ்சாலும் சரி, எந்த யோக பயிற்சிகளை செய்தாலும் சரி, அது வேதாத்திரியமாக இருக்கலாம், கிரியா யோகாவாக இருக்கலாம், 20 நிமிடம் குறைந்தது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அதற்கும் தாண்டி நம்ம மெடிடேஷன் பிராணாயாமாவுக்கு வருகிறோம். அனைத்து வியாதிகளும் போக்கக்கூடிய தன்மை பிராணாயாம பயிற்சிகளுக்கு உண்டு. நியூரோ டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லுகிறோம். அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பிராணாயாம பயிற்சிகள் தேவை. அதே நேரத்தில் மெடிடேஷனை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய ஜீன்ஸ், சோல் என்று சொல்லுகிறோம், அதற்கு அடுத்து ஜீன்ஸ் என்று சொல்லுகிறோம். அந்த ஜீன்ஸ் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மெடிடேஷன் தேவை. உயிரி கடிகாரம், சிர்காடியன் ரித்தம் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு யோகம் தேவை. கடவுளுக்கு நிகராக இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மெடிடேஷன் தேவை. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. அப்போ இந்த யோக பயிற்சிகளை யார் செய்கிறார்களோ ஒரு டிசிப்ளின்டு ஒரு இண்டிவிஜுவலாக இருப்பான். அடுத்த கட்டம் சொல்கிறான். மூன்றாவது கட்டம் சித்த தேகம். சித்த தேகம் என்று சொல்லும் பொழுது இந்த யோக பயிற்சிகளை நீங்கள் சஸ்டைன்டாக தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்களிடம் தம்பி சொல்லியது போல 44 விதமான சித்திகள் கிடைக்கும். 8 மிகப்பெரிய சித்திகள் 8.
அப்புறம் ஒரு 36 துணை சித்திகள். அதை நம்ம வெஸ்டர்ன் கான்செப்டில் என்ன சொல்கிறோம்? சைக்கலாஜிக்கல் பவர்ஸ் என்று சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். சதானந்தம் மாதிரி இருப்பீங்க, ஜெயராம் மாதிரி இருப்பீங்க. இந்த சதானந்தத்தை வந்தவுடனே பார்த்தேன், ஒரு வள்ளலாருக்கு இணையாக இருப்பதை பார்க்கிறேன். அந்த முகத்தை பாருங்க, தெரியும். ஸோ அந்த ஒரு சித்திகளை பெறக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சித்த தேகம் என்று சொல்லுகிறோம். அதற்கு அடுத்து பிரணவ தேகம் என்று சொல்லுகிறோம். மந்திர தேகம். மந்திரங்கள் இல்லாத எந்த மதமும் கிடையாது. எல்லா மதத்திலும் மந்திரங்கள் உண்டு. மந்திரங்களை இரண்டாக பிரிக்கிறோம்: சகுணா மந்திரா, நிர்குணா மந்திரா. ஒரு கடவுளை நினைத்து செய்வது சகுணா மந்திரா. எந்த ஒரு எல்லையும் இல்லாமல் ஒன்றை நினைப்பது நிர்குணா மந்திரா. ஓம் என்று சொல்லுகிறோம். ஓம் இந்து மதத்துக்கு சார்ந்ததல்ல. கடவுளே, நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை கேள் என்று அர்த்தம். அப்போ இந்த மந்திரங்கள் அது என்ன பயன்களை கொடுக்கிறது பார்த்தால் ரொம்ப ஆச்சரியப்படுவோம். நான் மந்திரங்களை சொல்லும் பொழுது என்னுடைய பிரெயின் ஸ்டெம் ஆக்டிவ் ஆகும். பிரெயின் ஸ்டெம் ஆக்டிவ் ஆகும்பொழுது மெடுல்லா ஒப்லாங்கேட்டா என்கின்ற பகுதி ஆக்டிவேட் ஆகும். மெடுல்லா ஒப்லாங்கேட்டா ஆக்டிவேட் ஆகும்பொழுது ஹைப்போதலமஸ் ஆக்டிவேட் ஆகும். ஹைப்போதலமஸ் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஹார்மோன்ஸ், அதைத்தான் இன்று ஹார்மோன்ஸ் என்று சொல்கிறோம். அன்று சித்தர்கள் அதை சக்கராஸ் என்று சொன்னார்கள். அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் மந்திரங்களை சொல்கிறேன், அதனால் என்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய கிரெலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஆக்டிவ் ஆகும். அது எப்பொழுது உங்களுக்கு பசிக்கிறது என்பதை சொல்லும். அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த கிரெலின் ஆக்டிவாக இருக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன், நீ இன்னைக்கு 3 இட்லி சாப்பிட்டுட்ட, வேணும்னா இன்னொன்று சாப்பிட்டுக்கோ, அதோட நிறுத்திக்கோன்னு சொல்லக்கூடியது லெப்டின். அப்போ இந்த 2 ஹார்மோன்களையும் ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய மந்திரங்களுக்கு உண்டு. அந்த மந்திர தேகத்தை பெறுகின்றோம். எல்லா சக்கராஸும் ஆக்டிவேட் ஆகும். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அந்த ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் அதை நாம் திவ்ய தேகம் என்று சொல்கிறோம். அது பிரணவ தேகம் என்று சொன்னோம், மந்திர தேகம் என்று சொன்னோம். இதை திவ்ய தேகம் அல்லது ஞான தேகம் என்று சொல்கிறோம். இப்போ இவை எல்லாம் ஒருவரிடம் இருக்கும் பொழுது அவர் ஞான தேகத்தை அடைகிறார், இறைவனுக்கு நிகராக இருக்கிறார். அப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதன் படிப்படியாக உயர்ந்து கடவுளுக்கு நிகராக வர முடியும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். யோகமும் அதை சொல்லியிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இதுபடி நாம் நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ யாரும் யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான், டாக்டர் எனக்கு கனவாக வருது அப்படின்னா, ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னா, உடனே டாக்டர் சொன்னார், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னார். கனவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு கனவு வராதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு டாக்டர் சொன்னார், கனவு வராதுன்னு இல்லை, உனக்கு தூக்கமே வராது.
இப்போ நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ ஒருத்தன் சொன்னான், ஒருத்தன் கேட்டான் இன்னொருத்தன்ட்ட, ஏண்டா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா. அவன் சொன்னான், என் பொண்ணு நல்லா தான் இருக்கா, என் மாப்பிள்ளை தான் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு அப்படின்னா. என்னடா டிமாண்டு அப்படின்னா, நீங்கள் 30 லட்ச ரூபா செலவு பண்ணீங்க, நான் ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்குறேன், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா. இப்போ நிலைமை அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்குது. தான் கல்யாணம் பொண்ணை பார்க்க அவங்க அம்மா வரா, பார்க்குறா, பார்த்துட்டு சாப்பிட்றா. என்னம்மா சாப்பாட்டில் சாம்பார் காரமாக இருக்குது, ரசத்தில் உப்பே இல்லை அப்படிங்கிறா. உடனே இந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறா, அம்மா நீ வந்தியா, என்னை பார்த்தியா, போயிட்டே இரு, என் ஹஸ்பண்டை குறை சொல்லாத. இப்போ நிலைமை இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் போக்கி கடவுளுக்கு நிகராக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 படிகளை நாம் கடக்க வேண்டும். அந்த 5 படிகளை கடக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதில் நம்முடைய அறக்கட்டளை மிக அற்புதமான செயல்களை செய்து வருகிறது என்பதை இங்கு பார்க்கிறோம். இவற்றை நிறைய பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, உடல் நலம் பற்றி பார்த்தோம், 5 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், 5 விதமான ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இதை இனி எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ப்ரமோட் பண்ணுறது, என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். 3 விதமான மெத்தட்ஸ் இருப்பதாக சித்தர்கள் சொல்லுகிறார்கள். 5 படிகள் இருக்கின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி திவ்ய தேகத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொல்லுகிறார்கள் சித்தர்கள். ஒன்று முருகேசன் சொல்லிய சித்தா மெடிசன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், யோகாவை பொறுத்த வரைக்கும் 5000 சிஸ்டம்ஸ், உலகத்திலே 5000 சிஸ்டம்ஸ் இருக்குது. இங்கு கலைச்செல்வி, நதீரா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பார்க்கின்றேன். அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த 5000 சிஸ்டத்தில் யோகா ஒரு சிஸ்டம், சித்தா ஒரு சிஸ்டம். யோக துறை மூலமாக நாங்கள் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த சித்தர்களை 3 வகையாக பிரிக்கிறோம். இவர் தன்னுடைய பாணியிலே சொன்னார். ட்ரெடிஷனல் சித்தர்ஸ் என்று சொல்கிறோம், காய சித்தர்ஸ் என்று சொல்கிறோம், ரசவாத சித்தர்ஸ் என்று சொல்கிறோம். ட்ரெடிஷனல் சித்தர்ஸ் என்றால் திருமூலர் இருக்கக்கூடிய வரைக்கும் நாம் ட்ரெடிஷனல் சித்தர்ஸ் என்று சொல்கிறோம். நீங்கள் மெகஸ்தனிஸ் என்று ஒருவர் கிரேக்க நாட்டினுடைய சரித்திர ஆய்வாளர் உங்களுக்கு தெரியும், இண்டிகா என்ற நூலை எழுதியிருக்கிறார். இண்டிகா என்கின்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய அந்த இண்டிகா என்ற அந்த ஒரு புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிருக்கார். நான் சுற்றி பார்த்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்று சொன்னால் அவர் யோகிகளை நாடுவார்கள். யோகிகள் காடுகளில் வசிப்பார்கள், மரத்தாலான உடைகளை அணிந்திருப்பார்கள், காய்கறி பழங்களை உண்பார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்போம் என்று சொல்லியதாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹெர்ப்ஸினுடைய யூசேஜ் பார்க்குறோம். நம்ம உங்கள் அனைவருக்கும் தெரியும், அகஸ்தியர் தேரையர் உறவு தெரியும் உங்களுக்கு. ஒரு மன்னனுக்கு தலை ரொம்ப கனமாக இருந்ததால், பிரச்சனைகள் இருந்ததால் அவன் அகஸ்தியரை பார்க்க வருகிறான்.
அகஸ்தியருடைய பிரெயினில் ஏதோ பிரச்சனை, அதை உடைக்கணுங்கிறார். தேரையரும் கூட இருக்கார். உடைக்கிறாங்க. உள்ளே சுற்றி முற்றியும் பார்த்தா ஒன்றுமே தெரியல. கடைசியாக ஒரு சின்ன ஒரு தேரை அந்த அரசனுடைய மூளையில் இருக்கிறது. அந்த தேரையை மட்டும் எடுத்தால் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து நேரிட்டாலும் நேரிடும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது அகஸ்தியரே திகைத்து போகிறார். என்ன செய்கிறதுன்னு அவருக்கே தெரியல. அப்போ தேரையர் என்ன பண்ணுறாரு, ஒரு தாம்பாளத்தில் தண்ணியை கொண்டாந்து அந்த அரசனுடைய தலைக்கு பக்கத்தில் வைக்கிறார். தேரைக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு உண்டு. உடனே அந்த தேரை அந்த பாத்திரத்தில் விழுகிறது. அதற்கு பிறகு அந்த அரசன் உயிர் பெற்றுக் கொள்கிறான். உயிர் வந்துடுது, அவனுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுது. ஆனால் மறுபடியும் அந்த மூளையை ஒட்டணுமே, உடைச்சதை ஒட்டணுமே. அப்பொழுது சந்தான கரணி என்று சொல்லுகின்ற ஒரு மூலிகை பயன்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த மூலிகையிலும் அவர்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறார்கள். அது அந்த ஒரு காலத்தை பார்க்கின்றோம். இப்பவும் தமிழ்நாட்டு அரசனுடைய ஒரு மலராக இருக்கக்கூடிய செங்காந்தள் மலர் கேன்சருக்கு ரொம்ப நல்லது என்பதை நாம் பார்க்கிறோம். மூலிகைக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான தன்மை இருக்கிறது. ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா அல்லது தெரியாமல் இருக்கிறோமா? மக்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லைங்க, இன்றைக்கி இருக்கான் நாளைக்கு இல்லை கேன்சர் பேஷண்ட். அதுதான் உண்மை. 15 லட்சம் பேர் இருக்காங்க இந்தியாவில். 5 பேருக்கு கேன்சர்னால் 3 பேர் செத்துடுறான். அப்படி ஒரு கொடுமையான ஒரு கேன்சர். அதுக்கு செங்காந்தள் மலர் பயன்படுவதாக நாம் பார்க்கின்றோம். ரொம்ப சிம்பிள். வராமல் தடுக்கிறது தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நீங்கள் பெரும்பாலான கேன்சருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்திருக்கும், அசிடிட்டி இருந்திருக்கும், தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ அந்த கான்ஸ்டிபேஷனை எப்படி தடுக்க வேண்டும் என்று நினைத்தால், அது பெண்களாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அவங்கள்ட்ட அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு கேன்சர் வரும். டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிற ஹார்மோன் ஆண்களுக்கு அதிகமாக சுரந்தால் அவர்களுக்கு கேன்சர் வரும். சாப்பிடாமல் இருந்தாலோ அல்லது ரொம்ப காரமாக சாப்பிட்டாலோ அசிடிட்டி வரும். அந்த அசிடிட்டி போக வேண்டும் என்று சொன்னால் ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வேண்டும் என்று சொன்னால் பிராணாயாம பயிற்சிகள் தேவை. அதே மாதிரி மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் யாருக்கு நல்லா சுரக்குதோ, தேவையான அளவுக்கு சுரக்குதோ அவர்களுக்கு நல்ல படுத்த அரை மணி நேரத்தில் தூங்கிடக்கூடிய அந்த தூக்கம் இருக்கிறவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு. 80% வியாதிகள் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸால் வருது. அதுலேயும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு 197 பேருக்கு இருக்கும். அப்போ இந்த நாளையும் கணக்கு பண்ணினீங்கன்னா இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹார்மோன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதை திருமூலர் மிக அழகாக சொல்லியிருக்கார். உள்ளத்தில் உள பல தீர்த்தங்கள் அப்படின்னு. நம்ம வேறு மாதிரியாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஹார்மோன்ஸை பற்றி அன்னைக்கே திருமூலர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஈஸ்ட்ரோஜனையோ டெஸ்டோஸ்டெரோனையோ கண்ட்ரோலாக வைத்திருந்தால், மெலட்டோனினை பேலன்ஸ்டாக செக்ரீட் பண்ண வைத்திருந்தால், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை கட்டுக்குள் வைத்திருந்தால், ஆக்சிஜன் தரக்கூடிய யோக பயிற்சிகளையும் உணவுகளையும் எடுத்துக்கொண்டிருந்தால் கேன்சர் வராதில்லை. அதுக்கே நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்.
அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் தானே. இதை வெளியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கிறது. நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு ட்ரெடிஷனல் காம்ப்ளிமெண்டரி இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறது. உலகத்தில் எதெல்லாம் நல்ல சிஸ்டம்ஸ் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வைத்திருக்கிறது. அந்த ட்ரெடிஷனல் காம்ப்ளிமெண்டரி இன்டகிரேட்டிவ் சிஸ்டத்தில் யோகாவும் ஒன்று, சித்தாவும் ஒன்று. அப்போ உலகமே நம்முடைய சித்த மருத்துவத்தை ஆதரிக்கும் பொழுது நாம் ஏன் அதை மேம்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. ஒன்றும் இல்லை, ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வேணும், அவ்வளோதான். எதிர்பார்க்குறது அதுதான். இங்கே நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்திருக்காங்க. சுகுமாரிலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. இதை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எடுத்து சொல்ல, ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிறதெல்லாம் டெக்ஸ்சுரல் ரெஃபரன்சஸ் தான் இருக்குது. அதாவது இந்த சித்தர் இந்த மருத்துவத்தை சொன்னார் அப்படிங்கிறது டெக்ஸ்சுரல் ரெஃபரன்சஸ். அந்த காலத்தில் அவங்க ஹியூமன் பாடியை தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்பார்க்கறது எக்ஸ்பெரிமெண்டல், எக்ஸ்பீரியன்ஷியல் இல்லை, எக்ஸ்பெரிமெண்டல். ஒரு ஆள் பத்தாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வேணும், அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வேணுங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறபடி நம்ம போய்க்கலாம்ல. அப்போ சித்தா மெடிசன்கிறது அந்த சித்த மருத்துவர்கள், குறிப்பாக போகர் தன்னுடைய போகர் 700 அப்படிங்கிற புத்தகத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறார் அவர். அப்போ அந்த புத்தகங்கள், அது போன்ற சித்த மெடிசன் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். ரெண்டாவது குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது சக்ராஸ், நாடிஸ் அண்ட் சக்ராஸ். அதை மிக அழகாக சொல்லுகிறார் விவேகானந்தர். அதாவது நம்ம சுற்றி காற்று இருக்குது, இந்த காற்றில் பிராணா இருக்குது. பிராணாங்கிறது ஒரு சக்தி. அந்த மூக்கு வழியாக அந்த பிராணா காற்று உள்ளே போகும் பொழுது இடநாடி பிங்கள நாடி வழியாக மூலாதார சக்கராவுக்கு போகுது. மூலாதார சக்கராவில் ஒரு ஆற்றலாக தங்குது. அங்கிருந்து ஒவ்வொரு சக்கரங்களாக மேம்படுத்தி கொண்டு சகசார சக்கராவுக்கு போகிறது. அது ஒரு பேங்க் மாதிரி, பணம் போட்டு போட்டு வைக்கலாம், எப்போ தேவையோ எடுத்துக்கலாம். அப்போ இந்த மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூர சக்கரா, அநாகத சக்கரா, விஷுத்தி, ஆக்னை, இது எல்லாம் தாண்டி போகிறப்போ அங்கே ஸ்டோர் ஆகுது. அந்த டிவினிட்டிங்கிறது அங்கே ஸ்டோர் ஆகுது. அதை தெய்வீகம் அப்படிங்கிறார் விவேகானந்தர். கிங்டம் ஆஃப் ஹெவன்கிறாரு ஜீசஸ். ரைட்டியஸ் கான்டக்டுங்கிறாரு நபிகள். நிர்வாணாங்கிறாரு புத்தர். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, எல்லாம் ஒன்று தான். கைவல்யாங்கிறது சந்தோஷம். இப்போ ஒவ்வொருத்தர் தங்களுடைய பாணியில் அதை சொல்கிறாங்க. முக்தி, பிளிஸ்ஃபுல்னஸ், கடவுளுக்கு நிகரான குணங்கள். அப்போ இந்த குண்டலினி யோகா அதை மேம்படுத்துகிறது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உல்டா சாதனா. உல்டா சாதனாங்கிறது நம்மள்கிட்ட இருக்கிற செக்ஷுவல் எனர்ஜியை நம்ம ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக மாற்ற வேண்டும். இப்போ நிறைய பேருக்கு செக்ஷுவல் எனர்ஜி தான் இருக்குது. அதை ஸ்பிரிச்சுவலாக மாற்றுவதற்கு யாரும் தயாராக இல்லை. இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கடவுள்னு நினைங்க, இயற்கைன்னு நினைங்க. நல்ல குணங்களோடு ஒருத்தன் வாழ்ந்தால் the person leads a noble life, that is spiritual life. அப்போ இந்த உல்டா சாதனா எனக்கு தெரிந்த வரையில் நீங்கள் சிரசாசனம் செய்யும் பொழுது உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜி
ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக மாறும். புஜங்காசனா செய்யும் பொழுது மாறும், சலபாசனா செய்யும் பொழுது மாறும். அப்போ இதற்கெல்லாம் விடை இந்த 3 மெத்தடுகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு நிகராக இருக்கும். அதையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். ஒரு சிட்டியில் 1% மெடிடேஷன் பண்ணாங்கன்னா அந்த சிட்டி பூரா நல்லா இருக்கும் அப்படின்னு மகரிஷி டிரான்சென்டென்டல் மெடிடேஷனில் கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ அந்த சித்தர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இன்று எடுக்கக்கூடிய ஒரு, நம்ம மட்டும் இல்லை, நாம் பலரையும் அப்படி நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று தான் பார்க்கிறோம். அந்த விதத்தில் ஒரு சின்ன ப்ராக்டிஸோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் உட்கார்ந்த நிலையிலேயே சில பிராணாயாம பயிற்சிகளை செய்யுங்கள். அப்புறம் ஒரு சின்ன மெடிடேஷன், அப்புறம் முடிச்சுக்குவோம். பிரம்மரி பிராணாயம். நல்ல மூச்சு, நான் சொல்கிறது கேட்டுங்க, அப்புறம் நீங்கள் செய்யுங்க. நல்ல மூச்சை இழுத்துக்குங்க. இந்த ஆள்காட்டி விரலில் காது இதழ்களை கொஞ்சம் மடக்கி நல்லா மூச்சு இழுத்துருப்பீங்க இல்லையா, அதை ஓம்னு சொல்லி வெளியே விடணும். நல்லா மூச்சை இழுத்துக்கிறீங்க. ஓம் அப்படின்னு ஒரு 5 தடவை சொல்கிறீங்க, ரைட்டா? அதற்கு அடுத்ததாக நம்முடைய அடுத்த ஒரு பயிற்சி நாடி சோதனா பிராணாயம். அதாவது ஆள்காட்டி விரலும் நடுவரலையும் மடக்கிங்க. இடது மூக்கு வழியாக மூச்சை இழுங்க, மூடிட்டு வலது மூக்கு வழியாக வெளியே விடுங்க. மறுபடியும் வலது மூக்கு வழியாக உள்ளே இழுத்து இடது மூக்கு வழியாக வெளியே விடுங்க. ஒரு 5 டைம் செய்யுங்க. அதற்கு அடுத்ததாக நேராக அப்படியே உட்கார்ந்துருங்க. மூச்சை மூலாதார சக்கரா ஆனஸிலிருந்து மூச்சை உள்ளே இழுத்து ஆக்னேய சக்கரா வரைக்கும் கொண்டு போங்க, அந்த சக்கராஸ் வழியாக. அப்புறம் அது சகசார சக்கராவில் போய் இருந்துக்கும். அப்புறம் மூச்சை விடும்போது அப்படியே ஒவ்வொரு சக்கராவாக கீழே இறக்கி மூலாதார சக்கராவில் எக்ஸேல முடிங்க. இன்ஹேல் ஆஜ்ன சக்கரா வரைக்கும் கொண்டு போகிறீங்க, அதாவது இன்பிட்வீன் த 2 ஐப்ரோஸ் வரைக்கும் கொண்டு போகிறீங்க. அப்புறம் எக்ஸேல் பண்ணுறீங்க, மூலாதார சக்கராவில் முடிக்கிறீங்க. அது ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். இதை 3ம் பண்ண பிறகு ஒரு சின்ன மெடிடேஷன். அதாவது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ், 99% ஆஃப் அவர் தாட்ஸ் ஆர் நெகட்டிவ் தாட்ஸ். அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் உங்கள் சோலுக்கு கொண்டு வரீங்க. அந்த சோல் இன்பிட்வீன் த 2 ஐப்ரோஸ் மூலமாக பூலோகத்தில் இருக்கிற நாம் பிரம்மலோகத்திற்கு செல்வோம். அங்கு நமக்கு வேண்டிய உங்களுடைய ஃபேவரைட் பர்சன், அது கடவுளாக இருக்கலாம் அல்லது வேறு கடவுளாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவர்கள்ட்ட அந்த நெகட்டிவிஸை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டிஸை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வரீங்க. உங்கள் உடம்பில் எல்லா பாசிட்டிவிட்டியும் நிரப்புறீங்க. தென் யூ ஆர் என்ஜாயிங் த பியூட்டி ஆஃப் த லைஃப். இதுதான் பண்ண போகிறோம். நாங்கள் கண்ணை மூடுங்கன்னு சொல்லுவோம் யோகாவில். காரணம் 90% ஆஃப் த எனர்ஜி கேன் பி சேவ்டு ஃப்ரம் அவர் ஐஸால் தான். நேராக உட்காருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா சக்கராஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவோம். ஓகே, ப்ளீஸ் கெட் ரெடி, க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்ஹேல் அண்ட் டூ பிரம்மரி. இன்ஹேல், மூச்சு வெளிவிடுற வரைக்கும் பண்ணுங்க. கொஞ்சம் கையை எடுத்துட்டு கொஞ்சம் இன்ஹேல் பண்ணிக்கங்க.
Inhale. Again Brahmari. Om. Exhale பண்ணணும். அந்த சவுண்டில் எக்ஸேல் நடக்கும். Inhale. Inhale. கடைசியா inhale. அடுத்து நாடி சோதனா பிராணாயம். நாசிக முத்ரா. வலது மூக்கு அடைச்சிக்குங்க. இடது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. ஸ்லோவாக இழுங்க, ஸ்டடியாக இழுங்க. இடது மூக்கு அடைச்சிக்குங்க. வலது மூக்கை ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணுங்க. அதே வலது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. இடது மூக்கு வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி மாறி மாறி 5 times நீங்களே பண்ணுங்க. முடித்தவங்க just watch out your breath, watch out the tip of your nose and watch out the breath. Let us go for the third one. Just or seated, relaxed positionல sit straight. Inhale பண்ணுங்க. Inhale பண்ணுற ஃபீலிங்ஸை மூலாதார சக்கராலிருந்து ஒவ்வொரு சக்கராவாக மேலே கொண்டு போங்க. ஆக்னை வரைக்கும், நெத்தி வரைக்கும். அப்புறம் நெத்தியிலிருந்து கீழே வரைக்கும் எக்ஸ்ஹேல் பண்ணணும். மூச்சை வெளிவிடணும். இன்ஹேல். இதெல்லாம் கொண்டு போக வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணால் போதும். எக்ஸேல். Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Relax. இப்போ அதே கண்ணை மூடிட்டுருங்க. அந்த சின்ன ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம். We have soul that resides in between the 2 eyebrows of midbrain. The soul is the God. God is the light. Now you are bringing all your negativities and gather the negativities from all the body parts to your soul that resides in between your 2 eyebrows. சோலுக்கு கொண்டு வந்துருங்க எல்லா நெகட்டிவிட்டியும். Now the peaceful and powerful soul, the peaceful and powerful your God, your light, comes out from your 2 eyebrows and it goes upward like a bird. Your soul goes from Bholok to Brahmalok, flying, flying, flying like a bird. It cut across the clouds. It cut across the space. It cut across the moon. It cut across the sun. It cut across the stars. Now your soul, like a bird,
get into Brahmalok. There you are seeing your favorite God. That is a light reddish world that is. What a fantastic world that is. You become excited after seeing your favorite God there. You are chit-chatting with the God, roaming through the Brahmalok, handing over all your negativities on the feet of your God, gets your positivities from the God. After spending some time in Brahmalok, your soul like a bird comes to Bholok. Again it flies like a bird, cut across the stars, cut across the sun, cut across the moon, cut across the space, cut across the clouds, get into Bholok. Your soul as a bird, your soul gets into your body and resides in between your two eyebrows, that is nearer to pineal gland. It is in midbrain. Now you are spreading all your positivities to all parts of the body. You are spreading your positivities to nearby personalities, persons, to your family members, your neighbors. Enjoy the silence. Enjoy the beauty of the life. Don't open your eyes. Slowly rub your palms, massage your eyes, shoulders and chest. Again rub your palms 5 times, massage your eyes, shoulders and chest. Slowly open your eyes and see the floor first. Enjoy the silence, enjoy the beauty of the life. நாம் பிறந்ததனுடைய பயனே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், பிறருக்கு உதவி செய்யும் பொழுது. இப்போ நீங்கள் ஒரு போன வாரம் பார்த்துருப்பீங்க, 118 இடத்துல இருக்கும். மகிழ்ச்சியான நாடுகள் லிஸ்ட்டில் 118வது இடத்துல இருக்கும். ஃபின்லாண்டு 1வது இடத்துல இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் 20க்குள்ளே இருக்காங்க. காரணம் அவங்களுடைய பணம் இல்லை, வளம் இல்லை, செழிப்பு இல்லை. யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்களோ, யாரெல்லாம் அனைவரையும் அரவணைத்து போகிறார்களோ, யாரெல்லாம் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன் நலம் கருதாமல் பிறருக்கு பயன்படுகிறார்களோ, ஆர்வலர்களாக இருக்கிறார்களோ, முகம் தெரியாதவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ, அவர்களெல்லாம் மகிழ்ச்சியான மக்கள் அப்படின்னு உலகம் டிசைட் பண்ணுது. அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், தாயினுடைய பால் தாய்க்கு அல்ல, குழந்தைக்கு. மரம் தருகின்ற பழம் மரத்திற்கல்ல, மனிதர்களுக்கு. மலர்கள் கொடுக்கக்கூடிய மனம் மலருக்கல்ல, மானுடர்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அல்ல, சமுதாயத்திற்கு என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நீங்கள் போகும் பாதையெல்லாம் மேகம் குடைபிடிக்கட்டும், பார்க்கும் பார்வையிலெல்லாம் வண்ணப்பூக்கள் மலரட்டும், பாதம் படுமெல்லாம் பச்சைப்புல் வளரட்டும், தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் அருவியாக கொட்டட்டும், உங்களுடைய வாழ்க்கை அனைத்து நலன்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக விளங்கட்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான உரை.
இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது போன்ற ஒரு சிறந்த உரை. அது எப்பொழுதுமே சித்திரலிங்கமையா அறக்கட்டளையில் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்வார்கள். நாம் இன்று இந்த கூட்டத்திற்கு வந்து எதை எடுத்து செல்ல போகிறோம் அதை நிறைவாக ஐயா ரொம்ப சரியாக சொல்லி முடித்து நமக்கு ஒரு பயிற்சியும் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் புதிய முகங்கள் நாங்கள் பார்க்கின்ற வகையில் இதில் நிறைய பேர் வந்து இந்த யோகா சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள், மனவளக்கலை மன்றத்தோடு தொடர்புடையவங்க, பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வரவங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆட்கள்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டில் போய் விட்டுறவங்க இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த பிராணாயாமம் பயிற்சியை செய்யணும், யோக கலையை வந்து முறையாக நாம் வந்து செய்யணும். குறைந்தபட்சம் இந்த பிராணாயாமம் செய்து காலையில் பிராணாயாமம் செய்து கொஞ்சம் தியானமும் செய்தோம் என்று சொன்னால் அன்று தொடங்கி நம்முடைய அன்றைய காலை பொழுது தொடங்கி அன்றைய முழுவதுமே நமக்கு சிறந்த பொழுதாக இருக்கும் அப்படின்றது தான் எப்பொழுதுமே இங்கே சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு கருத்து. இதை நாம் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். டாக்டர் எஸ் முருகேசன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஏற்புரை அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். யோகா என்ற ஒரு நிலை, அந்த தீப ஒளி எப்படி எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற நிகழ்விலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். இன்று வடலூரில் வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் எரிந்து கொண்டு இருக்கிறது நாம் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். அந்த விளக்கு அன்று அவரால் ஏற்பட்ட அந்த ஒளி தீபம் இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அதை ஊக்குவிக்கக்கூடிய, பக்கத்திலிருந்து இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் முடியும். ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தால்தான் அது நல்ல தெளிவாக வெளிச்சம் ஒளியை தரக்கூடிய நிலை ஏற்படும். அதுபோல தான் எனக்குள்ளே இந்த யோகா என்ற ஒரு தீப ஒளியை அன்று சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏற்பட்ட நோயின் காரணமாக நான் அசோக் பில்லர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றபோது, அப்போது யோகா பயிற்சியின் மூலம் இதை சரி செய்ய முடியும் என்ற ஒரு எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நிலையினால் அன்று நான் சந்தித்தேன் எனது குரு டாக்டர் கலைச்செல்வி அம்மா அவர்களை. அதை நான் இன்றும் மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த யோகாவுக்கு யோகா என்ற அந்த தீப ஒளியை எனக்குள் ஏற்றி வைத்தவர் அவர்தான். அந்த ஒளி அணையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அவர் ஏற்றி வைத்தார். அன்று ஒரு மாதமோ 2 மாதமோ யோகா பயிற்சி செஞ்சிட்டோம், ஓகே இந்த நோய் தீர்ந்து விட்டது அப்படி என்று முடிக்காமல் அந்த தீப ஒளி அணையாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தூண்டுகோலாக இருந்து எம்எஸ்சி யோகா படிங்க அப்படின்னு ஞானாசிரியர் இங்கே உள்ள ஜெயராம் ஐயா எனக்கு அறிவுறுத்தினார்கள். அவர்களுடைய ஆலோசனையின்படி எம்எஸ்சி யோகா பயின்றேன். ஸோ அதுக்கும் மேலாக, அதாவது ஒரு பிள்ளையோட வளர்ச்சி தன்னுடைய தாய்க்கு மட்டுமே தெரியும். அதுபோல தான் என்னுடைய வளர்ச்சி. இன்று நான் இந்த மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை யோகா இந்த துறையில் உருவாக்கிய எனது குருவாகிய டாக்டர் கலைச்செல்வியை சாரும். அவருடைய சீடனாக இருந்து நான் இன்று பார்த்துக்கிட்டேன். அவரை நான் இன்றைக்கி பேசும்போது கூட அவர்கள் இன்றைக்கி நான் இந்த நிகழ்வுக்கு வரீங்களா மேடம் அப்படின்னு கேட்டேன். என் குழந்தை கலந்து கொள்ள அவார்டு வாங்கும்போது நான் இல்லாமல் இருப்பேனான் என்ற வார்த்தையை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் அதை உணர்கிறேன். அப்படி ஒரு
என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் என்னுடைய வளர்ச்சியும் அவர்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நான் எப்படி அந்த யோகா கிளாஸுக்கு, அதாவது யோகா வகுப்புக்கு சேர்ந்தேன், இன்று நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்ற வளர்ச்சியை கண்டு அவர் மிகவும் பெருமை அடைகிறார்கள். அதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன். நான் ஒரு சீடனாக இருந்து அவர்களுடைய இன்று அன்று ஜெயராமன் ஐயா எனக்கு இந்த எம்எஸ்சி படிக்கணும்னு சொன்னார். படித்தேன். எனக்குள்ளே நான் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய இறைநிலை தொடர்பு இருக்கிறதுனால என்னவோ தெரியவில்லை, சரி நம்ம டாக்டரேட் படிக்கலாம் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்தது. அதன்படி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ற கோர்ஸில் அப்போது ஐயா டாக்டர் இளங்கோவன் ஐயாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோர்ஸ் படிப்போம் அப்படின்ற அப்ளை செய்தேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கலாம்னு அப்ளை செய்த போது அன்று டெஸ்ட்டெல்லாம் எழுதினேன், எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. ஐயா அவங்க என்னை மீட் பண்ணாங்க. ஏன் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ தான் சார் நான் ரிட்டையர் ஆனேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது உங்களுக்கு நீங்கள் 4 வருஷம் படிக்க வேண்டியிருக்கும். அவர் சொன்னார், நீங்கள் ரெகுலராக இங்கே பக்கத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க, ரெகுலராக படிங்க, சும்மா இருக்கிறீங்க இல்லையா, ரெகுலராக படிங்க அப்படின்னு சொன்னார். 1 இயர் குறையும் உங்களுக்கு உங்களுடைய ரிசர்ச் ஒர்க்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நான் சேர்ந்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ஏற்றி வைத்த அந்த தீப ஒளி அணையாமல் பார்த்து கொள்ளுகிற கூடிய இந்த சக்திகள் எங்கேருந்து வருகிறது என்றால், ஜெயராமன் ஐயா, இளங்கோவன் ஐயா, டாக்டர் முருகேசன் ஐயா, இந்த மாதிரி உள்ளவர்களால் தான் நான் இன்றைக்கி இங்கே நின்று கொண்டு நான் பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த யோகா சிகிச்சை அவார்டு என்ற ஒரு அவார்டை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான முழு முதற் காரணமும் டாக்டர் இளங்கோவன் ஐயா அவர்களையே சாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்துக்கிறாள். அதாவது யோகா பயின்றேன், யோகா பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களும் அதனுடைய வெளிப்பாடுகளும் பற்றி நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் அவ்வப்போது எனக்கு அறிவுறுத்தல் கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் எனக்கு நீங்கள் இவ்வளோ ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க, இவ்வளோ சர்வீஸ் செய்கிறீங்க, இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இது மாதிரி நீங்கள் இது மாதிரி இந்தியன் யோகா அசோசியேஷனில் நீங்கள் இதுக்காக யோகா சிகிச்சை அவார்டுக்கு அப்ளை செய்யுங்க அப்படின்னு எனக்கு சொல்லும் போது, ஓகே சார், பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் அப்ளை செய்தேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நிலையிலும் எனக்கு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருப்பவர் டாக்டர் ஆர் இளங்கோவன் ஐயா என்பதை நாம் மறக்க முடியாது. ஸோ அதுபோல் எத்தனையோ விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க இன்றைக்கி கூட பேசும்போது பார்த்திங்கன்னா, கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்குள் கடவுள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அதாவது மகரிஷி சொல்லியிருக்காங்க, எண்ணம் சொல் செயல், எண்ணம் சொல் செயல், இது 3 உங்களிடையே இருந்ததுன்னா ஸோ நீங்கள் தான் கடவுள், வேறு யாருமே கடவுள் கிடையாது. இந்த 3ஐயும் நீங்கள் கடைப்பிடிச்சினால் நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் ஐயா கூட அதை சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அது நிஜமாக வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லியிருக்காங்க, அறிவை அறிவால் அறிய பழகுவதே யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவை அறிவால் அறிய பழகுவதே யோகம். ஸோ அறிவு தான் தெய்வம் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களில் இன்றைக்கி நான் இந்த யோகாவை அதில் நிறைய டைம் எடுத்துக்க நான் விரும்பலை. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் எனக்கு இப்படி ஒரு அவார்டு கொடுத்து என்னை பெருமைப்படுத்தியதற்கு உங்கள் சார்பாக என்னுடைய யோகா பயிலும், அதாவது பிஹெச்டி பயிலும் என்னுடைய கோர்ஸ் ஸ்காலர்ஸ் எல்லாம் இங்கே என்னுடைய விண்ணப்பத்திற்கு இணங்க எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு
வாழ்க வளமுடன் என்று முடித்துக் கொள்கிறேன். பாராட்டாமல்